நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்ன்னு 2 பார்த்துருக்கோம். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு என்னது? ஒரு ஒரு சென்டென்ஸு, இங்கிலீஷில் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு வாக்கியம். அதில் நவுன் இருக்கும், வெர்ப் இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும், அட்வெர்ப் இருக்கும். அது போகாமல் அந்த நவுனு தான் என்ன செய்யும்? நவுனு தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதேமாரி லாஸ்ட்டில் உள்ளது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? லாஸ்ட்டில் உள்ளது, அதாவது ஒரு என்ன வேலை செய்யப்படுகிறதோ அந்த வேலைக்கு பேர் ஆப்ஜெக்ட். ரைட்டா? இப்போது சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் என்னன்னு சொன்னால், சப்ஜெக்ட் வேலையை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. அப்போது ஐ ஆம் டூயிங் திஸ் ஒர்க் அப்படின்றேன். நான் இந்த வேலையை செய்கிறேன். அப்போ சப்ஜெக்ட் யார் இங்கே? நான் என்பது என்னது? ஒரு நவுன். ரைட்டா? சப்ஜெக்ட். டூயிங் அப்படின்னது செய்வது, ஒரு வெர்பு. ரைட்டா? திஸ் ஒர்க் அப்படின்னா இந்த வேலையை ஒர்க் செய்கிறேன். அப்போ ஒர்க்குன்றது என்னது? ஆப்ஜெக்ட். ரைட்டா? அப்போ இங்கே சப்ஜெக்ட் தான் வேலையை செய்கிறது. இதை பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸ், இது ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் என்னது? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி தான். ஏன்றது எழுத்து, முதல் எழுத்து. ஆக்டிவ் வாய்ஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன செய்கிறது? வேலையை செய்கிறது. ஆனால் பேசிவ் வாய்ஸில் வேலை தான் சப்ஜெக்டாக வந்துடும். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிரும், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிரும். த ஒர்க் வாஸ் டன் பை மீ அப்படின்னு வந்துடும். இப்போ என்னாச்சு? ஒர்க் முதல்ல வந்துருச்சா? முதல்ல டூயிங் திஸ் ஒர்க், இந்த வேலையை செய்தேன் வந்துச்சா? ஐன்றது இது ஆக்டிவ் வாய்ஸ், நான் செய்தேன். இங்கே பாருங்கள், இதே பேசிவ் வாய்ஸில் போகும்போது த ஒர்க்கு தான் முதல்ல வருது. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக ஒர்க் வாஸ், அந்த வேலையானது வாஸ் டன்னு செய்யப்பட்டது. யாரால்? பை மீ, என்னால் செய்யப்பட்டது. நான் கடைசியில் வந்துட்டேன்னா இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது. சரியா? இப்போ பாருங்கள், அவன் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தா, ரவி ரைட்ஸ் ஏ லெட்டர். ரவி வந்து கடிதம் எழுதுகிறார். ஒரு கடிதம், ஏன்னா ஒரு கடிதம், லெட்டர்னா கடிதம், ஒரு கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா ரவி வேலையை செய்கிறார். ரைட்டா? இது ஆக்டிவ் வாய்ஸ். ரைட்டா? அப்போ சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் வாய்ஸ்ன்னு சொல்கிறான். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, இதை பேசிவ் வாய்ஸில் மாற்று அப்படின்றான். அப்போ லெட்டர் தான் முதல்ல வரணும். ரவி லெட்டர் எழுதுகிறார். அப்போ லெட்டர் முதல்ல வந்து லெட்டர் ரவியால் எழுதப்பட்டது. தமிழில் பாருங்கள், ரவி லெட்டர் எழுதுகிறார். மீனிங் 2 ஒன்று தான், ஆனால் மாறி வரும். ரைட்டா? ரவி ரைட்ஸ் ஏ லெட்டர். ரவி எழுதுகிறார், எதை? ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு ஏன கடிதம். அப்போது இது மாற்றணும், நான் லெட்டரை கொண்டு முதல்ல போடணும். அப்போ கடிதம் ரவியால் எழுதப்பட்டது. அப்போ எப்படி போடணும்? இதை எப்படி மாற்றுவீங்க? அப்போ லெட்டர்னால் ஒரு கடிதம், ஒரு கடிதம் ஈஸ் இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? ஈஸ்ன்றது ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லி ஈஸ், ஆர், ஆம், இதெல்லாம் ஆக்சிலரி வெர்பு. ரைட்டா? ஈஸ் ரிட்டன் பை ரவி. அப்போ ரிட்டன்னா எழுதப்பட்டது, எழுதப்பட்டு இருக்கிறது. யாரால்? பை ரவி. இதை நல்லா பார்த்துக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ கீழே கொடுக்குறது நீ இது என்னவாக இருக்கும்? அப்போ பேசிவ் வாய்ஸில் இருக்குன்னு அர்த்தம். நீ ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணுன்றான். கேள்வி என்னது? சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணு. அப்போ இருக்கிறது என்னது? பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ரைட்டா? த ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஹிம். அந்த வேலை, தேனா அந்த, ஒர்க்குனா வேலை, வாஸ்னா பாஸ்ட் டென்ஸ். ரைட்டா? வாஸ் கம்ப்ளீட்டட் என்னது? V3 வெர்பு. V1 V2 V3 வாஸ் கம்ப்ளீட்டட் என்னது? முடிக்கப்பட்டுள்ளது. யாரால்? பை ஹிம், அவனால் அந்த வேலை முடிக்கப்பட்டுள்ளது. இது என்னவா இருக்கிறது? பேசிவ் வாய்ஸாக இருக்குது. இது ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி மாற்றுவேன்? அப்போ இந்த ஹீன்றது முன்னாடி வரணும். ரைட்டா? அப்போ ஹீ கம்ப்ளீட்டட் த ஒர்க், அவன் வேலையை செய்து முடிஞ்சா. இதுதான் என்னது? ஆக்டிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ்லேருந்து, அதாவது சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸை மாற்றி சொல்லிட்டான்ல, மேலே கொடுத்தது பேசிவ் வாய்ஸ். ரைட்டா? சப்ஜெக்ட் வந்து வேலையை செய்தால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்.
ஆப்ஜெக்ட்டு திரும்பி வந்து ரிவர்ஸில் வந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். அப்போ டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்ட்டு. ரைட்டா? இப்போது டைரக்ட் ஸ்பீச்சுன்னு நேரடியாக பேசுகிறது, இன்டைரக்ட் ஸ்பீச்னால் மறைமுகமாக சொல்லுவது. ரைட்டா? இப்போ டைரக்ட் ஸ்பீச் சேஞ்சுன்னா மாற்றுன்னு சொல்கிறான், இன்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்று அப்படின்றான். அப்போ கீழே கொடுத்தது என்னவாக இருக்கும்? டைரக்ட் ஸ்பீச்சாக தான் இருக்கும். ரைட்டா? டைரக்ட் ஸ்பீச் தான் மாற்ற சொல்கிறான். சேஞ்சுன்னு மாற்று, இன்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். அப்படின்னா அப்போ என்ன கொடுத்துருக்கான்? டைரக்ட் ஸ்பீச். ஹீ செட், அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அப்பாஸ் விஎஸில் போட்டிருக்கான் பாருங்க, ஐ ஆம் ஹாப்பி. அவன் சொன்னான். என்ன சொன்னான்? ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவன். நான் என்ன இல்லை, அவன் சொன்னதை நான் சொல்கிறேன். ஹீ செட், அவன் சொன்னான். எப்படி சொன்னான்? ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அவன் சொன்னான் அப்படின்றான். இது டைரக்ட் ஸ்பீச். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொண்டு வரணும்னா ஹீ செட், அவன் சொன்னான். ஹீ இஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னான். அவன் சொன்னதை நான் அப்படியே போட்டேன்னா இன்டைரக்ட் ஸ்பீச். அவன் சொன்னதை மாற்றி போட்டேன்னு சொன்னால் இன்டைரக்ட் ஸ்பீச். ஹீ இஸ் ஹாப்பி. சரியா? அப்போ என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ஹீ செட். அப்போ ஐ ஆம் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஹீ செட், இது பாருங்கள் மாற்றிருக்கான் பாருங்கள், எப்படி மாற்றிருக்கான் பாருங்கள். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹீ செட் தட் ஹீ வாஸ் ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருந்தான் என்று சொன்னான். பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துட்டான். ரைட்டா? நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கான் பாருங்கள், ஆப்போசிட் ஆஃப் விக்டரி. விக்டரியோட எதிர்ப்பதம் என்னது? விக்டரின்னு என்னது? ஒரு வெற்றி. அப்போ அதுக்கு எதிர்ப்பதம் என்னது? தோல்வி. சினானமஸ் ஆன்டைனமஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்ன நமஸ்? ஆன்டைனமஸ். சினானமஸ் கிடையாது. சினானமஸ்னால் ஒரே மாதிரியாக இருக்கும். பிக்கு, லார்ஜ். பிக்னாலும் பெருசு, லார்ஜ்னாலும் பெருசு. சரியா? அப்போ இது என்ன போட்டிருக்கான் பாருங்கள், விக்டரி. விக்டரி கூட ஆப்போசிட் அனானமஸ் என்னது? டிஃபீட். டிஃபீட்னு தோல்வி. ரைட்டா? சரி, அதை தான் திரும்பி சினானமஸ்க்கு வர்றான் பாருங்க. பிரேவ். சினானமஸ் என்னது? ஒரே மீனிங் இருக்கும். பிரேவ்னா தைரியம். அப்போ அதுக்கு இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை என்னது? கொரேஜியஸ். அப்போ கரேஜியஸ் அன்னாலும் பிரேவ்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று. இது சினானமஸ். அது மேலே உள்ளது என்னது? ஆன்டனமஸ். அப்போ ஃபில் இன் த பிளாங்க். கீழே ஃபில் பண்ண சொல்கிறான். ஐ டேஸ் ஏ புக் நவ் அப்படின்றான். ஐ டேஸ் ஏ புக் நவ்னா 3 கொடுத்துருக்கான். ரீடு, ஹேம் ரீடிங், ஐ ரீட்ஸ்னு கொடுத்துருக்கான். ரீடு, ஐ ரீட் ஏ புக் நவ் அப்படின்னு வருமா? வராது. ஏன்னா கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஐ ஆம் ரீடிங் ஏ புக் நவ். நவ்வுன்னு கேட்குறான். நவ்வுன்னு ஒன்று வந்துடுச்சு. நவ்வுன்றது இல்லாமல் இருந்ததுன்னா ஐ ரீட் ஏ புக் முடிஞ்சு போச்சு. கடைசியில் நவ்வுன்னு ஒரு வார்த்தையை கொடுத்து தொலைச்சிட்டான். தற்பொழுது அப்படிங்கிறான். அப்போ அந்த கண்டினியூஸ் டென்ஸில் வரணும். புரியுதா? ஐ ஆம் ரீடிங் எ புக் நவ். தற்பொழுது நான் இந்த புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறேன். நீ வாட்டுக்கு டக்குன்னு எதுனா ஐ ரீட் ஏ புக்கு நவ் அப்படின்னு நான் போட முடியாது. போதுமா? அந்த நவ் இல்லைன்னா நீ ஐ ரீட் ஏ புக்குன்னு போட்டுக்கலாம். பார்த்து படிக்கணும். எக்ஸாம் ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். ரைட்டா? அப்போ சி டேஸ் டு ஸ்கூல் எவரி டே அப்படின்றான். சி அவள் டேஸ் என்ன போடுவீங்க? டு ஸ்கூல் எவரி டே, தினந்தோறும் பள்ளிக்கு செல்கிறாள் அப்படின்னா என்ன போடுவான்? என்ன கொடுத்துருக்கான்? கோ கொடுத்துருக்கான், கோஸ் கொடுத்துருக்கான், கோயிங் கொடுத்துருக்கான். அப்போ சி என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. தேன்றது பன்மை. அப்போ இது சிங்குலரில் தான் நீ போடணும். கோ போட முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கோஸ் தான் போடணும். போதுமா? ஒருமையில் தான் நீ போடணும். ஏன்னா இதே விதத்தில் சிக்கு பதிலாக தே வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன்? கோ தான் போடணும். பன்மை, புளூலர். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அவன் கூட உனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னு எதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டு மீதியை மட்டும் செக் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கிள். ஆர்டிக்கிளை நீ செலெக்ஷன் பண்ணுன்னா. ஆர்டிக்கிள் என்ன சொன்னேன்? ஏ அண்ட் தி சம் 4 தானே ஆர்டிக்கிள் இருக்கிறது. அப்போ ஏ எங்கே போடுவேன்? கன்சோனன்ட்டுக்குள்ளே போடுவேன். ரைட்டா? ஆனை எங்கே போடுவேன்? வவ்வல்ஸில் போடுவேன். மீதி தே எதை போடுவேன்? பர்டிகுலராக ஒரு நபரை குறிப்பிட்டு சொன்னாலோ ஒரு பொருளை குறிப்பிட்டு சொன்னாலோ தே போடுவேன். சில நேரங்களில் சம்மும் வரும். அதை இடத்த பொறுத்து நீ போட்டுக்கணும். அப்படின்னா இப்போது 26 லெட்டர் தான் இங்கிலீஷில் இருக்கிறது. ரைட்டா? அதில் 5 லெட்டர் ஏஇஐஓயு 5 லெட்டர் என்ன ஆயிடுச்சு? உனக்கு வவ்வல் ஆகிடுச்சு.
அப்போ அந்த 5 லெட்டருக்கு முன்னாடி என்ன போடுவேன்? ஆன் போடுவேன். சரியா? ஆனால் மீதி உள்ள 21 லெட்டர் வந்து அது என்னது? கன்சோனன்ட், அதாவது மெல் ஒலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. கன்சோனன்ட் லெட்டர். அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? ஏ தான் போடணும். ஒரு வார்த்தை இந்த 26 எழுத்தில் வவ்வல் கூட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஆன் போடணும். வவ்வல் இல்லாமல் கன்சோனன்ட் கூட ஆரம்பிச்சுன்னா ஏ போடணும். அல்லது நம்ம அது ஒரு பர்டிகுலர் ஒரு பொருளையோ ஒரு பர்டிகுலர் நபரையோ குறிப்பிடும்போது தே போடணும். இது என்ன போட்டிருக்கான் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கிள்ன்றான். டேஸ் ஆப்பிள், ஆப்பிள்னே போட்டேன், ஏ வந்துருச்சா? ஏஇஐஓயு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வவ்வல் சார் மங்கூஸ் மாதிரி போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏஇஐஓயு வந்துச்சா? ஏனை போட்டு முடிச்சிடணும். சூஸ் த கரெக்ட் ப்ரீபொசிஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரீபொசிஷன் முன்னிடை சொற்களை போடுங்கன்னு சொல்கிறான். முன்னிடை சொற்கள் என்னது? ஆன், மேலே, கீழே, பிசைட், அருகில், இதெல்லாம் முன்னிடை சொற்கள் ப்ரீபொசிஷன் சொல்லுவாங்க. இப்போ த புக் ஆன் த டேபிள், த புக் பிசைட்ஸ் த டேபிள், த புக் அண்டர் த டேபிள், இதெல்லாம் சொல்லலாம். சரியா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், த புக் டேஷ் ஆன் த டேஷ் த டேபிள் அப்படின்னா. அப்போ எதுனா இருக்கும்? டேபிளுக்கு மேலே. ப்ரீபொசிஷன்றது டேபிளுக்கு மேலே அந்த புத்தகம் இருக்கிறது. ரைட்டா? சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் இணைப்பு சொல். ரைட்டா? 2 கிளாஸையோ இல்லை ஒரு கிளாஸையோ ஒரு சப் கிளாஸையோ இல்லை 2 சென்டென்ஸ்களையோ வாக்கியங்களையோ இணைப்பும் சொற்களுக்கு பேர் என்னது? கன்ஜெக்ஷன். அது என்னவாக இருக்கும்? அண்ட் இருக்குது, பிகாஸ் இருக்குது, சின்ஸ் இருக்கிறது, இப்படி ஒரு 5-6 இருக்கிறது. ரைட்டா? நீ இடத்த பொறுத்து அதை இணைச்சிக்கணும். கிளாஸ்ன்னு என்னது? கிளாஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ்ன்னு சொன்னால் அதில் சப்ஜெக்ட் இருக்கும் அண்டு வெர்பு இருக்கும். ரைட்டா? ஆனால் முழு அர்த்தத்தை கொடுத்தும் இருக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். சரியா? ஃப்ரேஸ்ன்னு சொன்னால் அதில் வெர்பு இருக்காது. சரியா? சப்ஜெக்ட் இருக்காது. ஆனால் இப்போ இந்த மார்னிங், ஆனால் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். இன்ன்ற ஒரு வேர்டு, தீன்ற ஒரு வேர்டு, மார்னிங் காலை பொழுதுன்றது ஒரு வேர்டு. அப்போ இந்த மார்னிங் எதை பொருள்படுதா? இதில் எதாவது வெர்பு இருக்கிறதா? இல்லை. சப்ஜெக்ட் இருக்கிறதா? இல்லை. இது வந்து என்னது? ஃப்ரேஸ். ரைட்டா? அப்போது 2 வாக்கியங்களையோ 2 கிளாஸையோ இல்லை ஒரு கிளாஸு ஒரு சப் கிளாஸ் என்னது? அது பொருள்படாது. அது வென் ஐ கேம், நான் வரும்போது, எதை சென்டென்ஸ் முடிஞ்சா? முடியல. அப்போ எதை சார்ந்து இருக்குது? பின்னாடி எதா இருக்குது? வென் ஐ கேம், வென்னுனா அப்போது, எப்போது? ஐ கேம், நான் வரும்போது. சென்டென்ஸ் முடியலையே. இது சப் கிளாஸ். ரைட்டா? ஹீ கெட் அவுட், இதுதான் மெயினானது. ஹீ கெட் அவுட் அப்படின்றது இது மெயின் கிளாஸ். சென்டென்ஸ் முடிஞ்சு. ஹீன்ற சப்ஜெக்ட் இருக்குது, கெட்டுன்றது செயல்பாடு, வெர்பு. அவுட்ஸ், வெளியே சென்று விட்டான், அது ஒரு கிளாஸு. அப்போது வென் ஐ கேம் ஒரு சப் கிளாஸ், ஹீ கெட் அவுட் இது ஒரு மெயின் கிளாஸ். சரியா? இப்போ இது இணைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். சரியா? எப்படி இணைக்கிறது? சூஸ் த கரெக்ட் கன்ஜெக்ஷன் அப்படின்றான். இப்போ ரவி அண்டு குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றான். இப்போ ரவி மற்றும் அண்டு என்னது? மற்றும்னு அர்த்தம். மற்றும் இல்லை மேலும்னு அர்த்தம். 2 வேணால் போட்டுக்கோங்க. ரவி மற்றும் குமார் இருவரும் இருக்கின்றனர். எவ்வாறாக? நண்பர்களாக இருக்கின்றனர். இந்த அண்டு தான் இந்த இடத்துல என்ன வருது? கன்ஜெக்ஷன். இந்த அண்டை மட்டும் இல்லாமல் நீ ரவி குமார் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் 0 போட்டுருவான் கிராமரில். ரைட்டா? வெரி இம்பார்ட்டன்ட் டீச்சர்ஸ் இன்டர்வியூ அப்படின்றான். ஹவ் வில் யூ டீச் நவுன் அப்படின்றான். நவுனை வந்து மாணவர்களுக்கு நீங்கள் ஆசிரியர்கள் எவ்வாறாக சொல்லிக் கொடுப்பீர்கள்? நவுனுன்னா ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நவுனுன்னு என்னது? ஒரு பெயர் சொல், ஒரு பெயரை குறிக்கும் சொல். புத்தகமோ இல்லை மனுஷங்களோ செடி கொடிகளோ பொருட்களோ, அது ஏகப்பட்ட நவுன்கள் இருக்குது, சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ நவுன்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எவ்வாறு நவுன்னா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஷோ எ புக் அப்படின்னா ஒரு புத்தகத்தை காண்பின்றான். சரியா? அதுக்கு ஆன்சர் அந்த பையன் என்ன பண்ணுறான்? வாட் இஸ் திஸ் அப்படின்றான். இதோ தேவையில்லாதது. சரியா? அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் என்ன கேட்குறான்? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா புக்குன்றான். ரைட்டா? அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்க? புக் இஸ் த நவுன் அப்படின்றாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இதெல்லாம் எக்ஸாம்பிள் இப்படிலாம் கேட்க மாட்டான். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.